இந்த ஒரு டைம் வீட்டுக்கு செலவுக்கு பணம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காகவே ரொம்பவே அவமானப்படுத்தி பேசிட்டாங்க விஜயா. கூடவே மீனாவையும் சேர்த்து அவமானப்படுத்திட்டாங்க. அவன் நிறைய சாப்பிட்றா, அவளுக்கும் சேர்த்து முத்து தர கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ முத்து வந்து வேலைக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாருங்கிறது மீனாவுக்கு நல்லாவே தெரியுது. முத்துக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை எதையுமே செஞ்சாலும் இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு பணம் திரட்டி கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஸ்ருதிக்கு கால் பண்ணி நீங்க டப்பிங் வேலை செய்றீங்கல்ல, அந்த வேலையை எனக்கும் சேர்த்து வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறாங்க. நம்ம ஸ்ருதி வந்து உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், ஏன்னா நீங்க எங்களுக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓகே அப்படின்னு வர சொல்றாங்க. இப்போ மீனாவுக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஜாப் கிடைச்சாச்சு. அந்த வேலை இதுக்குதான் போறாங்க அப்படின்னு தெரியாமே வீட்டுல போய் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுல வர்ற வருமானத்தை வீட்டு செலவுக்கு முத்து கொடுத்தாருன்னு சொல்லி கொடுத்துடலாம் அப்படிங்கிறது மீனாவோட பிளானு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம முத்து அவர் செய்யற வேலையில ஃபுல்ஃபில் ஆகுற அளவுக்கு அவருக்கு சம்பளமோ இல்ல அதுக்கான ஊதியம், அதாவது செய்யற வேலைக்கும் வர்ற சம்பளத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி வேற ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கணும், அது வரைக்கும் டெம்பரவரியா தான் அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் மீனாவுமே தன்னால முடிஞ்ச உதவியை முத்துவுக்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொய்யை சொல்லிட்டு அந்த வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ரோஹிணி வந்து மனோஜ் வழக்கமா படுத்து தூங்கிட்டு இருக்கிற அந்த பார்க்குக்கு வராங்க. எதார்ச்சியா தான் வராங்க. அங்க வரும்போது மனோஜை பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. ஆனா ரோஹிணியை பார்த்த பயத்துல நம்ம மனோஜ் பேக் தூக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஓட பாக்குறாரு. நில்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன இதெல்லாம், எதுக்கு இங்க வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப மனோஜ் இருந்துட்டு திருன்னு முடிச்சிட்டு இருக்காரு. எல்லாம் நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன், எதுவும் இருந்தாலும் அம்மா கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு மனோஜ் அங்கிருந்து போயிடுறாரு. இப்ப ரோஹிணி வீட்டுக்கு போறாங்க. விஜயா கிட்ட இதை பத்தி கேட்டாங்கன்னா விஜயா என்ன சொல்லி சமாளிக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி